பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றும் பெருசாலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்சு கண்டுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு எடப்பாடி வேணும். சொல்லி பார்ப்பாங்க போய் சேருங்கன்னு. சேர மாட்டேன்னு சொன்னாருன்னா நடுத்தெருல விட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு அவரோட ஆப்ஷன்ஸ் ரொம்ப க க கம்மி ஜெயலலினி. ஓபிஎஸ்க்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. த ஒன்லி ஆப்ஷன் இஸ் டிவிகே. ஏன்னா டிஎம்கேக்கு போகிறது டசன்ட் மேக் சென்ஸ். ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. கண்டிப்பாக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் இல்ல ஆகாது. இப்போ டிஎம்கேக்கு ஓபிஎஸ் போறது ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னா, பாஜக இப்போ ஓபிஎஸ்ஸ கூப்பிட்டதே வந்து திமுக பக்கம் அவர் பேசிட்டு இருக்காரு. அத தடுக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர், ஓபிஎஸ்ஸுடைய ஆதரவாளர் முன்னாள் எம்எல்ஏ சொன்னது, திமுக கூட்டணியில எங்களுக்கு ஒரு இடம் உறுதியாயிருச்சு. அவர் சொன்ன வார்த்தைய நான் அப்படியே சொல்றேன். ஒரு கம்பார்ட்மெண்ட் எங்களுக்கு வந்து அங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திமுக கூட்டணியில. அதுக்காக தான் அவங்க இப்போ ஓபிஎஸ் வந்து டெல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. நாங்க கடந்த வாரமே இத அறிவிக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கூட அவர் போனார். ஸோ திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் போனாருன்னா, அதனால திமுகவுக்கு பெருசா லாபம் இல்ல அப்படிங்கும்போது, பிஜேபி இத ஏன் தடுக்க பாக்குது? பெர்செப்ஷன் வைஸா ஏடிஎம்கே வந்து வீக் ஆயிறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருக்கா? வீக் ஆகணுன்ற எண்ணம் இருக்குது. உங்கள் கேள்வியே தப்பு. அதிமுகவை எவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தணுன்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பாஜக செயல்பட்டுட்டு வருது. குறிப்பாக 2021 தேர்தலுக்கு பிறகு அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் அவங்க செயல்படுறாங்க. அண்ணாமலையோட பாத யாத்திரையும் பாதியிலே நின்று இது அவர் தலைவர் பதவியிலேருந்து நீக்கினப்பட்டாரெல்லாம் நமக்கு தெரியும். புள்ளையும் கிள்ளி விட்டு தோட்டிலையும் ஆட்டுறது தான் அவங்க பிஜேபியோட வேலை. 2 திராவிட கட்சியில் ஒன்று அழியணும்.